குறள் 861. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார்மேல் மேகப்பகை. விளக்கம்: தன்னைவிட வலிமையுடையவர்களுடன் பகை கொள்வதை ஒருவன் தவிர்க்க வேண்டும். ஆனால் தன்னைவிட வலிமை குறைந்தவர்களிடம் பகை ஏற்படுமானால் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. வலிமையானவனை எதிர்ப்பது அழிவைத் தரும், எளியவனை எதிர்ப்பது வெற்றியைத் தரும் என்பது இதன் அரசியல் நோக்கம். மகாபாரதம். பலியசா ந விக்ருஹீயாத பிரணிபத்ய சுகம் வசேத், துர்பலம் து ஜயேத் சீக்ரம் ந தஸ்ய காலம் அதிப்ரயேத். விளக்கம்: வலிமையான எதிரியோடு ஒருபோதும் மோதக்கூடாது. அவனிடம் பணிந்து போவதே சுகமாக வாழ்வதற்கு வழி. ஆனால் பலவீனமான ஒருவன் எதிரியாக இருந்தால் காலம் தாழ்த்தாமல் அவனை உடனே வெல்ல வேண்டும். பலசாலி முன் பணிவும் பலவீனன் முன் உறுதியும் கொள்வதே அறம். மனுஸ்மிருதி. பலியசா சமம் யுத்தம் ஆத்மனஹ க்ஷயகாரகம், துர்பலம் து மிருதுக்ருத்ய சாசனீயஹ சதைவஹி. விளக்கம்: தன்னைவிட அதிக பலம் வாய்ந்தவனோடு சண்டையிடுவது தனது சொந்த அழிவிற்கே வழிவகுக்கும். அதே சமயம் பலவீனமான எதிரியை அடக்கி ஆள்வது அரசனின் கடமையாகும். பலத்தை உணர்ந்து செயல்படுபவனே ராஜ்யத்தை தக்க வைக்க முடியும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 861 உள்ள வலியார் மற்றும் மெலியார் குறித்த அணுகுமுறை சனாதன தர்மத்தின் உபாயம், சாம தான பேத தண்டம் மற்றும் காலபலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சக்தித்ரயம். ஒரு அரசனுக்கு பிரபு சக்தி மிக முக்கியம். சனாதன நீதி சாஸ்திரங்கள் ஒருவன் தன் வலிமையை விட எதிரியின் வலிமை அதிகமாக இருக்கும்போது சாம அல்லது தான முறையை கையாள வேண்டும் என்கிறது. வலியாரை எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம். அறவழி பகை. மெலியார் மேல் பகை கொள்ளலாம் என்பது அவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, மாறாக அதர்மம் செய்யும் ஒருவன் பலவீனமாக இருந்தால் அவனை அடக்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே. குறள் 862. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான், என்பரியும் ஏதிலான் துப்பு. திருக்குறள் 862. தன் சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவனாகவும் தக்க துணை இல்லாதவனாகவும் தன் வலிமையை தானும் அறியாதவனாகவும் அல்லது பிறருக்கு கொடுத்து உதவாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் எப்படி தன் பகைவனுடைய வலிமையை சிதைக்க முடியும்? இத்தகைய பலவீனங்கள் கொண்டவன் பகைவனுக்கு எளிதில் பலியாகிவிடுவான். மகாபாரதம். அஸ்நேஹ சுஹ்ருதாம் தியாகி நத்மானம் விந்ததே யஹ, ச கதம் சத்ரு சைன்யானாம் சஹேத பலம் முத்தமம். விளக்கம்: எவனொருவன் தன் சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவனாகவும் நல்ல நண்பர்களை கைவிட்டவனாகவும் தன் சுய வலிமையை அறியாதவனாகவும் இருக்கிறானோ அவன் எப்படி பகைப்படையின் பெரும் பலத்தை எதிர்கொள்ள முடியும்? அன்பு இல்லாதவனுக்கு துணையும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. மனுஸ்மிருதி. ந சுஹ்ரித்பிஹ் பரித்யக்தஹ ந ச ஆத்மபலவர்ஜிதஹ ஷக்னோதி விஷமம் ஜேத்தும் ஷத்ரும் அப்ய அதிபலக்ஷயே. விளக்கம்: நல்ல நண்பர்களால் கைவிடப்பட்டவனும் தன் சொந்த பலத்தை உணராதவனும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் வலிமையான பகைவனை வெல்ல முடியாது. சுற்றத்தின் அன்பும் துணைப்படை வலிமையும் இல்லையெனில் ஒருவன் அழிவை நோக்கி செல்வது உறுதி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 862 உள்ள அன்பிலன், துணையிலன் மற்றும் தான் துவ்வான் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்திரபலம் மற்றும் ஆத்மபலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. மித்திரபலம். சனாதன அரசியல் தர்மத்தில் ஒரு அரசனுக்கு மித்திர சம்பத்து என்ற நண்பர்களின் செல்வம் மிக முக்கியமானது. அன்பு இல்லாதவன் இந்த செல்வத்தை இழக்கிறான். பகைவனை வெல்ல தன்னந்தனி ஆளாக முடியாது. சுற்றத்தின் ஆதரவு அவசியம். தான் துவ்வான். செல்ஃப் கன்சம்ஷன் அல்லது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதற்கு இரு பொருள்களுண்டு. ஒன்று தன் வலிமையை உணராதவன், மற்றொன்று தான் ஈட்டிய பொருளை தான் மட்டும் அனுபவித்து பிறருக்கு கொடுத்து உதவாதவன். சனாதன தர்மம் யக்ஞம் என்ற தத்துவத்தை வலியுறுத்துகிறது. தானம் கொடுக்காதவனுக்கு ஆபத்து காலத்தில் உதவிக்கு ஆள் வராது. குறள்
863 அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எழியன் பகைக்கு. விளக்கம். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சும் கோழைத்தனம், எதையும் தெரிந்து கொள்ளாத அறியாமை, பிறரோடு இணங்கி போகாத குணம், எவருக்கும் எதையும் கொடுக்காத உலோபித்தனம், இந்த நான்கும் உடையவன் தன் பகைவனுக்கு மிக மிக எளிய இரையாகி விடுவான். மகாபாரதம். பீருஹு அவித்வான் அசந்துஷ்டஹ அப்ரதாதா ச யோ நரஹ ச ஷக்யோ ஜேதும் அத்யந்தம் வியசனேஷு பிரவர்த்ததஹ. விளக்கம். கோழை, அறிவற்றவன், யாரிடமும் ஒத்துப்போகாதவன், தானம் தராதவன் ஆகிய இந்த 4 குணங்கள் கொண்ட ஒருவன் பகைவரால் மிக எளிதாக வெல்லப்படுவான். அவனது பலவீனங்களே அவனை காட்டிக் கொடுத்துவிடும். மனுஸ்மிருதி. பீரோஹோ அக்ஞஸ்ய ச அப்ரதாதுஹு அசங்கதஸ்ய ச ஷத்ருபிஹி சுகசாத்யோஹி சதா வியசனினஹ ந்ருபஹ. விளக்கம். அச்சமும் அறியாமையும் கொண்ட கருமித்தனமான, யாரிடமும் சேராத ஒரு அரசனை பகைவர்கள் மிக எளிதாக சுகசாத்யோ வீழ்த்துவிடுவார்கள். இத்தகைய குணங்கள் ஒருவனை தற்காத்துக் கொள்ளும் வலிமையற்றவனாக மாற்றுகின்றன. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 863 சொல்லப்பட்டுள்ள 4 குணங்கள் சனாதன தர்மத்தின் தமோ குணம் மற்றும் அதர்ம லக்ஷணங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. அஞ்சும் ஃபியர். சாஸ்திரங்கள் அபயம் என்பதை தெய்வீக பண்பாகச் சொல்கின்றன. அஞ்ச வேண்டிய நீதிக்கும் பழிக்கும் அஞ்சாமல் பகைவனுக்கு அஞ்சி நடுங்குபவன் வீரமற்றவன் ஆகிறான். அறியான் இக்னரன்ஸ். ஞானம் இல்லாதவன், இருளிலிருப்பவன். தன் பலத்தையும் எதிரியின் பலத்தையும் அறியாத அறியாமை, அவித்யா, ஒருவனை தோல்வியில் தள்ளும். அமைவிலன் லேக் ஆஃப் ஹார்மனி. சனாதன தர்மம் சௌஹார்தம் என்பதை வலியுறுத்துகிறது. யாரோடும் சேராத தனிமரம் காற்றில் எளிதாக வீழ்வது போல இணக்கமில்லாதவன் துணையின்றி வீழ்வான். ஈகலான் மைசர்லினஸ். தியாகம் இல்லாதவனிடம் யாரும் ஒட்டமாட்டார்கள். தனம் இருந்தால்தான் படை இருக்கும். தானம் செய்யாத கருமியிடம் இருக்கும் வீரர்கள் போர்க்களத்தில் அவனை கைவிட்டு விடுவார்கள். குறள் 864. நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. விளக்கம். தன் மனதிலிருந்து கோபத்தை நீக்காதவனாகவும் மன அடக்கம் நிறை இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் எப்போதும் எவ்விடத்திலும் எத்தகைய பகைவராலும் மிக எளிதாக வெல்லப்படுவான். மகாபாரதம். யோன விந்ததி வெகுளிம் ஜிதேந்திரியோ நச்ச சஞ்சலஹ ச ஜேதுமசக்யஹ தேவானாம் கிமு மானுஷ சத்ருபிஹி. விளக்கம். எவனொருவன் கோபத்தை வென்று ஜிதேந்திரியோ மன உறுதியுடன் சலனமின்றி இருக்கிறானோ அவனை தேவர்களாலும் வெல்ல முடியாது. மனித எதிரிகளைப் பற்றி சொல்லவும் வேண்டுமா? ஆனால் எப்போதும் கோபத்திலிருப்பவன் தன் அறிவை இழந்து பகைவரிடம் வீழ்வான். மனுஸ்மிருதி. क्रोधजेषु प्रवर्तन्ते व्यसनेषु नराधिपः जितेन्द्रियो नचस क्रोधी शत्रुभिः सुखसाध्यो हि. விளக்கம். கோபத்தினால் விழையும் தீய பழக்கங்களில் ஒரு அரசன் மூழ்கினால் அவன் தன் மன வலிமையை இழக்கிறான். கோபக்காரனாகவும் புலனடக்கம் இல்லாதவனாகவும் இருக்கும் அரசன் பகைவர்களால் மிக எளிதாக கையாளுவதற்கு ஏற்றவன் ஆகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 864 உள்ள வெகுளி மற்றும் நிறையிலன் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ரிபு ஷட்வர்க்கம், அதாவது 6 உட்பகைகள் மற்றும் ஸ்தித பிரக்ஞன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ரிபு ஷட்வர்க்கம் இன்டர்னல் எனிமீஸ். சனாதன தர்மம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் ஆகியவற்றை உட்பகைகளாக சொல்கிறது. இதில் குரோதம் அல்லது வெகுளி ஒருவனின் விவேகத்தை அழித்துவிடும். உட்பகையை வெல்லாதவன் வெளிப்பகையை ஒருபோதும் வெல்ல முடியாது. நிறை செல்ஃப் ரிஸ்ட்ரெயின்ட். நிறை என்பது ஆத்ம பலத்தை குறிக்கும். கடலில் நீர் நிறைந்திருப்பது போல மனக்கட்டுப்பாடு உடையவன் எத்தகைய சூழ்நிலையிலும் நிலைகுலைய மாட்டான். இது இல்லாதவன் ஒரு பலவீனமான கோட்டைக்கு சமம். யார்க்கும் எளிது வல்னரபிலிட்டி.
கோபப்படுபவன் தன் ரகசியங்களை எளிதில் உளறிவிடுவான் அல்லது நிதானமிழந்து தவறான முடிவுகளை எடுப்பான். இதைத்தான் யார்க்கும் எளிது என்கிறார் வள்ளுவர். ஒரு சிறிய தூண்டில் புழுவை வைத்து மீனை பிடிப்பது போல இவனது கோபத்தை தூண்டி பகைவன் எளிதில் வீழ்த்தி விடுவான். குறள் 865. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. விளக்கம்: தக்க வழிமலைகளை ஆராயாதவனாகவும் தமக்கு நன்மையானவற்றை செய்யாதவனாகவும் பழிச்சொற்களுக்கு அஞ்சாதவனாகவும் நற்பண்புகள் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனவனது பகைவருக்கு, அதாவது எளிதில் வெல்லக்கூடியவன், மிகவும் இனிமையானவன், அதாவது எளிதில் வெல்லக்கூடியவன் ஆவான். மகாபாரதம். ந சாஸ்திரம் வேத்தி ந ஆச்சாரம் ந லஜ்ஜாம் ந குணான் நரஹ ச சத்ருநாம் சதா பிரேயோ வியசனேபியக ந முச்சியதே. விளக்கம்: எவன் ஒருவன் சாஸ்திர வழிகளை அறியவில்லையோ, ஆச்சாரமான செயல்களை செய்யாதவனோ, பழிக்கு நாணவில்லையோ, நற்பண்புகள் இல்லையோ, அவன் எப்போதும் பகைவர்களுக்கு பிரியமானவன், அதாவது சதா பிரேயோ. அவன் துயரங்களிலிருந்து ஒருபோதும் விடுபடமாட்டான். மனுஸ்மிருதி. அநீதிஜ்ஞம் அகாரியஜ்ஞம் அபவாதேபியக அனிஸ்பிருஹம் நிஷ்பிரபம் நிர்குணம் சைவ சத்ருஹு ஜெயதி லீலையா. விளக்கம்: நீதி அறியாதவனும் செய்யத்தகாதவற்றை செய்பவனும் பழிச்சொற்களுக்கு அஞ்சாதவனும் நற்பண்புகள் அற்றவனுமான ஒருவனை அவனது பகைவன் மிக எளிதாக ஒரு விளையாட்டு போல, அதாவது லீலையா, வென்றுவிடுவான். அத்தகையவன் அரசனாக இருக்கத் தகுதியற்றவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 865 வழிநோக்கான் பழிநோக்கான் மற்றும் பண்பிலன் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் தர்ம மார்க்கம் மற்றும் ஹ்ரீ ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. வழிநோக்கான், இக்னோரிங் த பாத். சனாதன தர்மம் சதாச்சாரம், அதாவது பெரியோர்கள் சென்ற வழி என்பதை முக்கியமாக கருதுகிறது. முன்னோர்கள் வகுத்த நீதிநெறிகளை பார்க்காதவன் காட்டில் வழியறியாது தவிப்பவனை போன்றவன். அவனை பகைவன் எளிதில் பொறியில் சிக்க வைப்பான். பழிநோக்கான், ஃபியர்லெஸ் ஆஃப் இன்ஃபேமி. சாஸ்திரங்கள் பழிக்கு அஞ்சுதல் என்பதை ஒரு உயர்ந்த குணமாக சொல்கின்றன. பழிக்கு அஞ்சாதவன் எத்தகைய அதர்மத்தையும் செய்வான். அதனால் மக்கள் ஆதரவை இழப்பான். மக்கள் ஆதரவு இல்லாதவனை பகைவன் எளிதில் வீழ்த்துவான். பண்பிலன், லேக் ஆஃப் கேரக்டர். சீலம் அல்லது பண்பு என்பது ஒரு கவசம் போன்றது. அது இல்லாதவன் கவசமில்லாத போர்வீரன். அவனை தாக்குவது பகைவனுக்கு இனிது, அதாவது எளிது. குறள் 866. காணாச் சினத்தான் களிபெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். விளக்கம்: உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்காத கடும் கோபத்தை உடையவன், அளவு கடந்த ஆசையை உடையவன். இத்தகையவன் ஒருவனுக்கு பகைவனாக கிடைத்தால் அந்த பகைமையை ஒருவன் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இவர்களை வெல்வது மிக எளிது. மகாபாரதம். क्रोधः सुदुर्जय शत्रुः लोभः व्याधिः अनन्तकः आत्मवान् न भवेत् यो हि स जेतुः सुलभो नृपः. விளக்கம்: வெல்ல முடியாத பகைவன் கோபம், குரோதக. தீராத நோய் பேராசை, லோபக. எவன் ஒருவன் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்த முடியாமல் தன் வசமிழந்து நிற்கிறானோ அத்தகைய அரசன் பகைவனால் மிக சுலபமாக, சுலபோ, வெற்றி கொள்ளத்தக்கவன் ஆகிறான். மனுஸ்மிருதி. காமஜேஷு பிரசக்தோஹி வியசனேஷு மஹீபதிஹி क्रोधजेषु च संयुक्तः शत्रुபிஹி அபிகம்யதே. விளக்கம்: காமத்தினால் உண்டாகும் தீய பழக்கங்களிலும் கோபத்தினால் வரும் செயல்களிலும் ஒரு அரசன் மூழ்கியிருந்தால் அவனை பகைவர்கள் மிக எளிதாக அணுகி வீழ்த்தி விடுவார்கள். இந்த இரண்டு குணங்களே ஒருவனது பாதுகாப்பை சிதைக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 866 உள்ள காணாச்சினம் மற்றும் களிபெரும் காமம் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் நரகத்தின் 3 வாசல்கள் என்ற தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகின்றன. த்ரிவிதம் நரகஸ்யேதம், 3 gates to hell. பகவத்கீதையில் காமம், குரோதம், லோபம் ஆகிய மூன்றையும் ஆத்மாவை அழிக்கும் நரகத்தின் வாசல்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். வள்ளுவர் இதில் காமத்தையும் கோபத்தையும் முதன்மைப்படுத்துகிறார்.
காணாச் சினம், பிளைண்ட் ரேஜ். கோபம் வரும்போது ஒருவனுக்கு கண் தெரியாது, அதாவது அறிவு வேலை செய்யாது. இதையே வள்ளுவர் காணாச் சினம் என்கிறார். விவேகம் இல்லாதவனிடம் வலிமை இருந்தாலும் அது வீணாகிவிடும். பகை பேணப்படும், செரிஷிங் த எனிமிட்டி. பொதுவாக பகைமையை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவன் அறிவற்ற கோபக்காரனாகவும் காமத்தில் விழுந்தவனாகவும் இருந்தால் அவனை ஈஸியா முடிச்சிடலாம் என்று பகைவர்கள் அந்த பகையை ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆப்பர்ச்சுனிட்டி, விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். குறள் 867. கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. விளக்கம்: தன் அருகிலிருந்து கொண்டு செய்யத்தகாத பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை அவனுக்கு ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்தாதது போக்கிக் கொள்ளாமல் அந்த பகையை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, இப்படிப்பட்ட தகுதியற்றவன் பகைவனாக அமைவது ஒருவனுக்கு பின்னாளில் வெற்றியை தரும் என்பதால் இது ஒரு முதலீடு போன்றது. மகாபாரதம். அகுணஸ்ய து சத்ருத்வம் வித்தம் உத்ஸ்ருஜ்ய சிக்ஷயேத் சஹி சுலப சாத்தியத்வாத் ஜயாவஹ சதைவ ஹி. விளக்கம்: நற்பண்புகளில்லாத ஒருவன் நமக்கு எதிரியாக கிடைப்பதற்கு நாம் நம் செல்வத்தை கொடுத்தாவது அந்த பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அத்தகைய தகுதியற்றவனை வெல்வது மிக எளிது என்பதால் அந்த பகை எப்போதும் வெற்றியை தேடித்தரும். மனுஸ்மிருதி. அநீதிஜ்ஞம் அவிநீதம் ச வியசனேஷு ரதம் ததா சத்ருத்வே வரயேத் பிராஜ்ஞஹ தஸ்ய ஜயோஹி நிஷ்சிதஹ. விளக்கம்: நீதி அறியாதவனும் அடக்கமில்லாதவனும் தீய பழக்கங்களில் மூழ்கியவனுமான ஒருவனை பகைவனாக பெறுவதற்கு ஒரு அறிஞன் முன்வர வேண்டும். அத்தகைய பகைவனிடம் வெற்றி பெறுவது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். பலமான நண்பனை விட பலவீனமான பகைவன் ஒருவனுக்கு லாபமே. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 867 உள்ள கொடுத்தும் கொளல் வேண்டும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ராஜதந்திரம் மற்றும் ஷட்குணங்கள் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ராஜதந்திர முதலீடு. சனாதன நீதி சாஸ்திரங்களில் ஒரு அரசன் தனக்கு போட்டியாக வரக்கூடிய பலமானவர்களை விட முட்டாள்தனமாக செயல்படும் பலவீனமானவர்களை எதிரிகளாக வைத்திருப்பதே பாதுகாப்பு என கருதப்படுகிறது. அதற்காக பொருள் கொடுத்தாவது அத்தகைய பகைமையை வளர்ப்பது ஒரு தந்திரம். மாணாத செய்வான், ஒன் ஹூ டஸ் அன்ஃபிட் ஆக்ட்ஸ். பொருந்தாத காரியங்களை செய்பவன் தானாகவே அழிவான். தன் வினை தன்னை சுடும் என்பது சனாதன விதி. அப்படிப்பட்டவனை நாம் எதிரியாக கொள்ளும்போது நாம் பெரிய அளவில் உழைக்காமலே வெற்றி நமக்கு வந்து சேரும். குறள் 868. குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு புடைத்து. விளக்கம்: ஒருவன் நல்ல குணங்கள் இல்லாதவனாகவும் அதே சமயம் பல குற்றங்களை உடையவனாகவும் இருந்தால் அவனுக்கு சுற்றத்தாரின் ஆதரவு, இனம் கிடைக்காது. அத்தகைய நிலை அவனது பகைவருக்கு, மாற்றார்க்கு மிகப்பெரிய வலிமையையும் வெற்றிக்கான பாதுகாப்பையும் ஏமாப்பையை தரும். மகாபாரதம். நிர்யாதோ நிர்விவேகஷ்ச பகுதோஷ சமன்விதः த்யஜ்யதே சுஹ்ருத்பிஹி சர்வைஹி சத்ருணாம் ஜெயவர்தனः. விளக்கம்: நற்பண்புகள் அற்றவனும் விவேகம் இல்லாதவனும் பல தோஷங்களை, குற்றங்களை உடையவனுமான ஒருவனை அவனது நண்பர்களும் சுற்றத்தாரும் கைவிட்டு விடுவார்கள். இத்தகைய தனிமைப்பட்ட நிலை அவனது பகைவர்களின் வெற்றியை ஜெயவர்தனக உறுதி செய்யும். மனுஸ்மிருதி. பகுதோஷ சமாயுக்தம் நிர்குணம் வை நராதிபம் ந ரக்ஷந்தி பிரஜாஹ சர்வாஹ சத்ருஹு தத்ராபி நந்ததி. விளக்கம்: பல குற்றங்கள் நிறைந்தவனும் நற்குணங்கள் இல்லாதவனுமான அரசனை அவனது மக்களோ அல்லது வீரர்களோ பாதுகாக்க மாட்டார்கள். பாதுகாப்பு அரண் இல்லாத அத்தகையவனை தாக்குவது பகைவனுக்கு மகிழ்ச்சியையும் எளிதான வெற்றியையும் தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 868 உள்ள
இனநிலனாம், சுற்றமில்லாதவன் மற்றும் ஏமாப்பு, பாதுகாப்பு அல்லது பலம் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் குணதோஷ தத்துவம் மற்றும் சகாய பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சகாய பலம், ஸ்ட்ரெங்த் ஆஃப் சப்போர்ட். சனாதன தர்மத்தில் ஒருவனுக்கு புண்ணியம் இருந்தால்தான் நல்ல சுற்றத்தார் அமைவார்கள். குணமில்லாதவன் பாப கர்மாக்களை செய்வதால் அவனது சுற்றமே அவனுக்கு பகையாக மாறும். துணை இல்லாதவன் போரில் பாதி தோர்த்ததற்கு சமம். குணதோஷ விவேகம். ஒருவன் எத்தனை பலசாலியாக இருந்தாலும் அவனிடம் குணம் இல்லை என்றால் அவனது பலம் அவனை காப்பாற்றாது. தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி. யதோ தர்மஸ்த ததோ ஜெயஹ இருக்கும். குறள் 869. செருவார்க்குச் சேணிகவா இன்பம், அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். விளக்கம். அறிவில்லாதவர்களாகவும் அதே சமயம் எதற்கும் அஞ்சும் கோழைகளாகவும் உள்ள பகைவர்களை பெற்றுவிட்டால் அவர்களை வெல்லக் கழுதும் பகைவர்களுக்கு, அதாவது செருவார்க்கு கிடைக்கும் வெற்றியின் இன்பம் எப்போதும் அவர்களை விட்டு நீங்காது. அதாவது இவர்களை தோற்கடிப்பது மிகவும் எளிது என்பதால் வெற்றி நிச்சயம். மகாபாரதம். அவித்வான் பீருரேவச்ச யோஹி சத்ருத்வமாகதः தஸ்ய ஜயோன தூரேஹி ச சுகேன அபியுஜ்யதே. விளக்கம். அறிவற்றவனாகவும் கோழையாகவும் இருக்கும் ஒருவன் எதிரியாக வந்துவிட்டால் அவனுக்கு எதிரான வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை, ந தூரே. அவனை மிக எளிதாக வீழ்த்தி நிலையான சுகத்தை அடைய முடியும். மனுஸ்மிருதி. அஜ்ஞம் பீருதரம் சைவ வியசனாசக்த மானசம் நித்யமேவ ஜயேத் சத்ரும் ச சுகம் வர்த்ததே நிருபக. விளக்கம். அறிவில்லாதவனும் மிகுந்த அச்சம் கொண்டவனும் தீய பழக்கங்களில் மூழ்கியவனுமான ஒருவனை பகைவனாக கொண்ட அரசன் எப்போதும் வெற்றியை அடைவான். அந்த வெற்றியினால் அவனது இன்பம் மேன்மேலும் பெருகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 869 உள்ள அறிவிலா அஞ்சும் பகைவர் மற்றும் சேணிகவா இன்பம் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அவித்யா, அதாவது அறியாமை, மற்றும் விஜய ஆனந்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அவித்யா, அதாவது இக்னரன்ஸ். சனாதன தர்மத்தின்படி அறிவு என்பது ஒரு பெரிய கவசம். அறிவு இல்லாதவன் கவசமில்லாத போர்வீரன். அவனுக்கு அச்சமும் சேர்ந்துவிட்டால் அவன் போருக்கு முன்னரே தோற்றுப்போனவன் ஆகிறான். அபயம் வசஸ் பீதி. உபநிடதங்கள் அபயம் என்பதை பிரம்மத்தின் குணமாக சொல்கின்றன. அஞ்சத்தக்க நீதிக்கு அஞ்சாமல் வீணாக பகைக்கு அஞ்சுபவன் தன் பலத்தை இழக்கிறான். இத்தகைய பகைவனை பெறுவது ஒரு வீரனுக்கு கிடைத்த வரம். குறள் 870. கல்லான் வெகுழும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி. விளக்கம். கல்வியறிவு இல்லாத ஒருவன் தன் கோபத்தினால் வெகுழும் ஒரு சிறு காரியத்தை கூட சாதிக்க முடியாது. அத்தகைய அறிவற்றவனை பகைத்து வெல்வது என்பது மிகவும் எளிய ஒரு செயலாகும். அதே சமயம் அப்படிப்பட்டவனுக்கு வெற்றி புகழானது, ஒளி, ஒருபோதும் வந்து சேராது. மகாபாரதம். அவித்வான் அந்தோ பவதி வினயேன வினா கிருதக ந ச ஷக்னோதி தர்மார்த்தௌ சாதயித்தும் கதாச்சன. விளக்கம். கல்வி அறிவு அவித்வான் இல்லாதவன், அடக்கம் மற்றும் ஒழுக்கம் இல்லாதவன், கண்கள் இருந்தும் அந்தகனை, குருடன் போன்றவன். அவனால் ஒருபோதும் தர்மத்தையும் பொருளையும் சாதிக்க முடியாது. அவன் எடுக்கும் முடிவுகள் அவனுக்கே அழிவை தருமே தவிர வெற்றியை தராது. மனுஸ்மிருதி. அவித்யஹ அக்ருத பிரஜ்ஞஹ வியசனேஷு பிரசஜ்யதி தஸ்ய ராஜ்யம் ந திஷ்டேதி யதா மேகஹ மாருதேன ஹி. விளக்கம். கல்வி கற்காதவனும் முதிர்ந்த அறிவு இல்லாதவனுமான அரசன் தீய பழக்கங்களில் சிக்கிக்கொள்வான். காற்றின் வேகத்தில் மேகங்கள் களைந்து போவது போல அவனது அரசாட்சியும் புகழும் மிக விரைவில் அவனை விட்டு நீங்கிவிடும். அவனால் பகைவரை எதிர்கொள்ள முடியாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 870 உள்ள கல்லான் மற்றும் ஒல்லா தொழி என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் ஞானபலம் மற்றும் யஷஸ் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஞானமே பலம். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது விவேகம். கல்வி கற்காதவனுக்கு போர்க்களத்தில் எப்போது தாக்க வேண்டும், எப்போது பின்வாங்க வேண்டும் என்ற தந்திரம் தெரியாது. வெறும் கோபத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவனால் எதையும் சாதிக்க முடியாது. ஒல்லா தொழி, லேக் ஆஃப் க்ளோரி. புகழ் அல்லது கீர்த்தி என்பது லக்ஷ்மியின் ஒரு வடிவம், யசோலக்ஷ்மி.
இது ஞானமும் தர்மமும் உள்ளவர்களிடம் மட்டுமே தங்கும். அறிவற்றவனின் கோபம் வெறும் ஆரவாரம் போன்றது. அது வெற்றியை தராது என்பதால் புகழும் அவனை சேராது.